தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 2/8/2026 ஞாயிற்றுக்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம் இரவு 9:12 வரை, பிறகு உத்திரட்டாதி. இன்றைக்கு சுக்கிரன் நீச்சம் பெறுகிறார். இதுவரை சுக்கிரன் சிம்மத்தில் இருந்துச்சு. இன்றைக்கு கன்னிக்கு வருது. கன்னி ராசியில சுக்கிரன் வருகின்ற பொழுது சுக்கிரன் நீச்சம், மீனத்திலேனா சுக்கிரன் உச்சம். நீச்சம் பெறுகிற பொழுது யார் யாருக்கெல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னா, இந்த சுக்கிரனுக்கு பகை கிரகமாக விளங்குபவர் குரு. ஆகையினாலே குரு ஆதிக்கத்தில் இருப்பவர்கள், குரு திசை நடப்பவர்களுக்கெல்லாம் நல்லா இருக்கும். அதே நேரம் தனுசு ராசியில் இருக்கவங்க, மீன ராசியில் இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த சுக்கிரன் நீச்சம் பெறுகின்ற பொழுது அற்புதமான பலன்களை அள்ளி கொடுக்குமா. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து என்னன்னா, 2 தினங்களுக்கு முன்னால சொன்னேன், எந்த திசை உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் திசை. தொழில் நிலையம் வச்சிங்கன்னா எந்த திசையை பார்த்து நீங்க கல்லா போட்டு உட்காரணும், எந்த திசை பார்த்த தொழில் நிலையத்தை நீங்க அமைக்கணும்லாம் சொல்லிக்கிட்டு வந்தேன். பொதுவா 8 திசை உங்களுக்கு தெரியும். கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, வடகிழக்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு, வடமேற்கு அப்படின்னு சொல்லி 8 திசைகளும் உங்களுக்கு தெரியும். ஆனால் 10 திசைன்னு சொல்லியிருக்காங்க. மேல் திசை ஒன்று, கீழ் திசை ஒன்னா. இந்த 10 திசையிலும் ரதம் ஓட்டியதுனால தான் ராமாயணத்தில் வரக்கூடிய தசரதன்னு பேரு. தசம்னா 10, ரதம் என்றால் ரதம். 10 திசைகளிலும் ரதம் ஓட்டக்கூடியவன் தசரதன்னு சொல்லி எனக்கு ஒருத்தர் விளக்கம் சொன்னார். அது மாதிரி நீங்க எந்த திசையில நீங்க பார்த்து கவுண்டர் போடணும். தொழில் நிலையம் வைக்கிறீங்களா, சில பேர் கிழக்கு நோக்கி போட்டா யோகமா இருக்கும். சில பேர் வடக்கு நோக்கி கவுண்டர் போட்டு உட்கார்ந்தாங்கன்னா பொன் கொழிக்கும், அவங்களுக்கு வியாபாரம் விருத்தி அடையும். சப்ளை பண்ண முடியாத அளவுக்கு சரக்குகள் வந்தவர்களுக்கு விற்றுக்கொண்டே இருக்குமா. அந்த அமைப்புல பார்க்கிற போது லக்னத்துல சூரியன் நல்லா இருந்தாலும், சூரியன் 10ஆம் இடத்துல இருந்தாலும், தொழில் நிலையத்துக்கு அதிபதி தொழில் ஸ்தானாதிபதியோடு சம்பந்தப்பட்டிருந்தாலும் கிழக்கு திசை நோக்கி அவர்கள் இருக்கிறது, அவர்களுக்கு அது யோக திசை. லக்னத்தில் சூரியன் தான் நின்றிருந்தால் ஏற்ற திசை கிழக்காகும், அதிர்ஷ்டம் சேரும். தக்க விதம் மதி நின்றால் வடமேற்காகும், தனித்த சனி மேற்காகும், செவ்வாய் தெற்கு, மனித குரு ஈசான்யம் வடகிழக்கு. குரு ஒருத்தனுக்கு தொழில் நிலையத்தில் தொழில் ஸ்தானத்தில் இருந்தாலோ, தொழில் ஸ்தானத்தை பார்த்தாலோ, வடகிழக்கு நோக்கியோ அல்லது வடக்கு பார்த்து அவங்க தொழில் நிலையத்தை அமைச்சாங்கன்னா மிக அற்புதமான பலன் கிடைக்கும். வடக்கு திசை புதனுக்குன்னு சொல்லியிருக்காங்க. புதன் ஒருத்தனுக்கு உச்சம் பெற்றிருந்து தொழில் நிலையத்தில் தொழில் ஸ்தானத்தில் இருந்தால் புதன் அவனுக்கு இருக்க பொறுத்து வடக்கு திசை நோக்கி அவர்கள் கவுண்டர் போடலாம், கேஷ் பாக்ஸ் வச்சுக்கலாம், உட்காரலாம், அல்லது தொழில் நிலையமே அமைக்கலாம். ஏற்ற திசை அதிர்ஷ்டம் தரும் திசைங்கிறது தெரிஞ்சுக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த இடங்களில் உபயோகப்படுத்த முடியுமோ அப்படி உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். இனிப்பான சுக்கிரனில் தென்மேற்காகும். தென்மேற்கு சுக்கிரனுக்கு உள்ள திசை. ஏற்ற ராகு கேதுவிற்கோ இரண்டும் மேற்காம். ராகுவுக்கு தென்மேற்கு, கேதுவுக்கு வடமேற்கு. பொதுவாக பணி செய்யும் இடத்தில் இதை கடைபிடித்தால் பணவரவு திருப்தி தரும். நம்ம பணிபுரிகிற இடத்துல அல்லது தொழில் செய்கிற இடத்துல, தொழில் நடத்துகிற இடத்துல இதை கடைபிடித்தால் பணவரவு திருப்தி தரும், யோகம் சேரும்னு போட்டிருக்கு. சிலருக்கு இந்த மாற்று திசைகளும் ஒத்து வரும். எப்படி அப்படின்னா, இப்ப சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கு, குரு சுக்கிர சேர்க்கை இருந்துச்சுன்னா இது பொதுவான திசை. இது அல்லாத மற்ற திசைகளும் அவர்களுக்கு ஒத்து வரும். ஆக ஒரு தொழில் நிலையம்னு ஆரம்பிச்சா முதல்ல அந்த நிலையத்துக்குள்ள அந்த முதல் முகப்பு எதை நோக்கி இருக்குன்னு பார்க்கணும். பிறகு நம்ம உட்கார்ந்து இருக்கிற இடம், அது அந்த பொருள்கள் அடுக்கி வைக்கிற இடம், அதுக்கு பிறகு நம்ம உட்கார்ந்து நம்ம பார்க்கிற இடம், நமக்கு எதிர்த்தாப்புல பார்வைப்படக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய படங்கள், டேபிள்ல வச்சிருக்கிற படங்கள், அதெல்லாம் நம்ம சரி பார்த்து அந்த தொழிலை நம்ம தொடங்கி ஆரம்பிச்சோம் அப்படின்னா தொழில் வெற்றி நடை போடும் என்ற கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று 2ஆம் இடத்திற்கு அதிபதியான சுக்கிரன் நீச்சம் பெறுகின்றார். இருந்தாலும் உங்களுடைய ராஜநாதன் செவ்வாய் 3ஆம் இடத்தில் இருப்பதனாலே முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பீர்கள். முக்கிய புள்ளிகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். கல்யாண வாய்ப்புகள் கைகூடலாம். கடமையில் இருந்த தொய்வு அகலும். இந்த நாள் நல்ல நாள். மேலும் இனிய நாளாக அமைய இன்று சங்கடகர சதுர்த்தி என்பதனாலே ஆனைமுகனை வணங்குவது நல்லது. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு உயர்ந்த மனிதர்களை சந்திப்பார். உள்ள மகிழும் சம்பவம் இல்லத்தில் நடைபெறப் போகின்றது. பாராட்டும் புகழும் கூடும். பாசம் மிக்கவர்களின் நேசம் கிடைக்கும். 2இல் செவ்வாய் இருப்பதனாலே இடம் சொத்துக்கள் விற்பனையாலும் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கலாம். மாற்று கருத்துறையோர் மனம் மாறுவார்கள். முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள்.
மிதுனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று கடன் சுமை குறைந்து கவலைகள் தீர்கின்ற நாள். கல்விக்காகவோ கலைக்காகவோ எடுத்த முயற்சி கைகூடலாம். உத்தியோகத்தில் திடீர் மாற்றங்கள் உங்களுக்கு உண்டு. இந்த இடத்திலிருந்து வேறு இடத்திற்கு செல்வோமா, எவ்வளவு நாள் பணிபுரிந்தும் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கவில்லையே என்றெல்லாம் கவலைப்பட்டவர்களுக்கு இன்றைக்கு நல்ல இடத்திலிருந்து அழைப்புகள் வரப்போகின்றது. அயல் மாநிலங்களுக்கு செல்லும் வாய்ப்பு கூட ஒரு சிலருக்கு கைகூடலாம். அதே நேரத்தில் 2 சூரியன் இருப்பதால் கோபத்தை கொஞ்சம் குறைத்துக் கொண்டு செயல்படுவது நல்லது. கடகராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு சந்திராஷ்டமம். பொதுவாக இன்று மாலை 3-7 வரை சந்திராஷ்டமம் இருப்பதனாலே முற்றிலும் நீங்கள் கொஞ்சம் யோசித்து செயல்பட வேண்டும், சிந்தித்து செயல்பட வேண்டும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் கோபத்துக்கு ஆளாகாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். குடும்ப உறுப்பினர்களையும் கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ளுங்கள். தானுண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது நல்லது. பொருளாதாரம் திருப்திகரமாக இருந்தாலும் மன நிம்மதி குறைவாகவே இருக்கும். சிம்மராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று மதியம் 3-7க்கு மேல் சந்திராஷ்டமம் என்பதனாலே இன்றைக்கு நீங்கள் கொஞ்சம் யோசித்து செயல்பட வேண்டிய நாள் தான். காலை நேரத்தை காட்டிலும் மாலை நேரம் உங்களுக்கு கொஞ்சம் மனக்குழப்பங்கள் அதிகரிக்கலாம். இதை செய்வோமா அதை செய்வோமா என்ற ரெட்டித்த சிந்தனை மேலோங்கும். ஏனென்றால் மாலை 3-7க்கு மேல் சந்திராஷ்டமம் வருகின்றது. எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறை சிந்தனைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். சுபகாரியத்திற்காக விரயங்கள் செய்யலாம். சுப செலவுகள் செய்வதன் மூலம் வீண் விரயங்களிலிருந்து விடுபட இயலும். அருகில் உள்ளவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். ஆதாயம் கிடைக்கும். இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ள இன்று அதிகாலையிலேயே ஆனைமுக பெருமானை வணங்குவது நல்லது. கன்னிராசினியர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சுக்கிரன் தனாதிபதி நீச்சம் பெற்றிருப்பதனாலே கடமையில் தொய்வு ஏற்படும். காசு பண புழக்கம் கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. எனவே இன்றைக்கு செய்யும் சில காரியங்களை கூட நாளைக்கு செய்யலாம் என்று கூட ஒத்தி வைப்பீர்கள். இருந்தாலும் செவ்வாய் 10ல் இருப்பதனாலே நண்பர்கள் ஒத்துழைப்பு உங்களுக்கு நல்ல விதமாக கிடைக்கும். நாடு மாற்றங்கள் பற்றியும் வீடு மாற்றங்கள் பற்றியும் இடமாற்றங்கள் பற்றியும் அதிகமாக சிந்திப்பீர்கள். 7ல் சனி இருப்பதனாலே அது வக்கிர இயக்கத்தில் இருப்பதால் ஆரோக்கிய தொல்லைகள் அகலும். இந்த காரியத்தை இந்த தினத்தில் செய்து முடிக்க இன்று விக்னேஸ்வரனை வணங்குவது நல்லது. துலாம் ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு அற்புதமான நாள், யோகமான நாள். புதியவர்களின் சந்திப்பால் பொருளாதார நிலை அதிகரிக்கும் நாள். பூமி பிரச்சனை தீரும். வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். செவ்வாய் பேச்சியாகி மிதனத்திற்கு சென்று விட்டார். எனவே அஷ்டமத்து செவ்வாய் அகன்றதால் இனி உங்களுக்கு ஒரு நல்ல நேரம். எதையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலும். முன்னோர் சொத்துக்களில் முறையான பங்கீடுகள் கிடைக்கும். வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் அமையும். இந்த நாளில் இன்று ஞாயிற்றுக்கிழமை சங்கடகர சதுர்த்தி என்பதனாலே அதிகாலையிலேயே நீங்கள் ஆனைமுக பெருமானை வணங்கி காரியத்தை தொடங்கினால் வெற்றிகள் கிடைக்கும். விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கு அஷ்டமத்து செவ்வாயின் ஆதிக்கம் இருப்பதனாலே கொஞ்சம் மனக்குழப்பங்கள் அதிகரிக்கலாம். எதையும் இதை செய்வோமா அதை செய்வோமா என்று நீங்கள் சிந்திப்பீர்கள். இருந்தாலும் ஒரு வழிக்கு செவ்வாய் 8ல் இருப்பது நன்மைதான். 6க்கு அதிபதி 8ல் வருகின்ற பொழுது கிட்டவன் கெட்டலில் கிட்டிடும் ராஜயோகம் என்ற ஒரு யோகமும் உண்டு. 6-8-12 அதிபதி 6-8-12 தனித்தோ ஒன்று கூடியோ இருந்தால் விபரீத ராஜயோகம் என்ற அடிப்படையிலும் உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கும். பொதுவாக ராஜநாதன் செவ்வாய் கெடுதல் உங்களுக்கு செய்யாது. அதனுடைய பார்வை 7ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தில் பதிவதனாலே குடும்ப முன்னேற்றம் கூடுதலாக இருக்கும். உடன்பிறப்புகளுக்கு திருமணம் போன்றவர்கள் சுபகாரியங்கள் நடைபெறுவதில் இருந்த தடை அகற்றும். உடன்பிறப்புகள் படித்து முடித்திருந்தால் அவர்களுக்கு வேலை கிடைக்கலாம். வாங்கிய இடத்தை விற்க முடியவில்லையே, விற்ற இடத்தை வாங்க முடியவில்லையே என்று நினைத்தவர்களுக்கு சொத்து பிரச்சனையால் நன்மைகள் உங்களுக்கு தீர்ந்து நன்மைகள் கிடைக்கப் போகின்றது. இந்த நாள் நல்ல நாள். மேலும் நன்மை கிடைக்க இன்று சதுர்த்தி என்பதனாலே ஆனைமுகனை வணங்குவது நல்லது. தனுசு ராசினியர்களே, உங்கள் ராசியை செவ்வாய் பார்க்கின்றார். தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு கூடும். சொல்லும் சொற்களெல்லாம் வெல்லும் சொற்களாக மாறும். துணிந்து செயல்பட்டு துயரங்களிலிருந்து விடுபடுவீர்கள். நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரலாம். நிகழ்கால தேவைகள் படிப்படியாக பூர்த்தியாகும். அதிகாலையில் வரும் அலைபேசி வழி தகவல் ஆச்சரியம் அளிக்கும். இந்த நாள் நல்ல நாள். மகராசினியர்களே, உங்களுக்கு இன்று அற்புதமான நாள், யோகமான நாள். திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடைபெறும் நாள். குருவின் பார்வை இருப்பதால் குழப்பங்கள் அகலும், குதூகலம் கூடும். திருமண முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். நீங்கள் எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள். இன்று விடுமுறை நாளாக இருந்தாலும் தொலைபேசி வாயிலாக உங்களுக்கு அவர்கள் வாழ்த்து செய்திகளையோ பாராட்டுகளையோ வழங்கலாம். 3ல் சனி இருப்பதனாலே உடன்பிறப்புகளின் இல்லங்களில் நடைபெறும் திருமணங்களை முன்னின்று நடத்த வாய்ப்புகள் கைகூடி வரலாம். இன்று நல்ல நாள்.
கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று மாலை 3:07 வரை சந்திரன் உங்கள் ராசிக்குள். சந்திரனும் ராகவும் இருப்பதனாலே கொஞ்சம் மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். எந்த காரியமும் இரட்டித்த சிந்தனையில் இருக்கும். இதை செய்வோமா வேண்டாமா என்று சிந்திப்பீர்கள். நேர்மறை சிந்தனையை வளர்த்துக் கொள்ளுங்கள். எதிர்மறை சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. வியாபார விரோதங்கள் அகலும். 6இல் சூரியன் இருப்பதனாலே அரசியல் களத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். நீங்கள் பொதுநலத்தில் இருந்தால் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். மீனராசினியர்களே, உங்களுக்கு இன்று மிகச்சிறந்த நாள். மாலை 3:07 மேல் சந்திரன் உங்கள் ராசிக்குள். குருவும் பார்க்கிறது. குரு சந்திர யோகமும் இருக்கிறது. குரு பார்வையும் ராசியில் பதிகின்றது. எனவே இந்த நாள் இனிய நாள். நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வருகின்ற நாள். நாட்டுப்பற்று மிக்கவர்கள் ஒத்துழைப்போடு உங்களுடைய கூட்டு முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கப் போகிறது. அயல் நாடு செல்ல வேண்டும் அல்லது அயல் மாநிலம் சென்று பணிபுரிய வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு அது கைகூடலாம். நேர்முக தேர்வில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய விதத்திலேயே இன்றைக்கு கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றன. தொலைபேசி வழியில் அதிகாலையில் வரும் நல்ல தகவல் உங்களில் உள்ளத்தை மகிழ்விக்கப் போகின்றது. 5ஆம் இடத்திலே குரு இருப்பது நன்மைதான். பிள்ளைகளுடைய எதிர்கால நலன்கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். அந்த வெற்றிக்கு உறுதுணையாக இருப்பது இன்று சங்கடகர சதுர்த்தி என்பதனாலே ஆனைமுக பெருமான். எனவே ஆனைமுகனை வணங்குங்கள். அதிர்ஷ்டத்தை வரவழைத்துக் கொள்ளுங்கள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.